ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நடிகை சமந்தா தன்னுடைய நியூ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகை சமந்தா அப்படிங்கிறவங்க வந்து சென்னையில் பிறந்தாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க நடிகர் நாக சைத்தன்யாவை திருமணம் செஞ்சு இப்போ டிவோர்ஸ் ஆகி இருக்காங்க. இன்னும் அவங்களுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஐ மீன் செகண்ட் மேரேஜ் பண்ணாமல் இருக்காங்க. பட் நடிகை நாக சைத்தன்யா வந்து இரண்டாவது திருமணம் பண்ணி தன்னுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஷோபிதாவை வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க. அவங்க பொன்னியின் செல்வன் படத்தில் நடித்த நடிகை. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு பெரிய லீடிங் மாடலாகவும் இருக்காங்க. அவர் தன்னுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லாரும் சமந்தா கிட்ட கேட்ட கேள்வி, நீங்கள் எப்போ உங்களுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு தான். அவங்க வந்து வெயிட், ஐ வில் ரிப்ளை சூன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹைதராபாத்தில் வசிச்சுட்டு வந்த நடிகை சமந்தா வந்து இப்போ ரீசெண்டாக மும்பைக்கு தன்னுடைய குடியிருப்பை வந்து மாற்றிருக்காங்க. அங்கே புதிய ஃப்ளாட் வாங்கி தன்னுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய ஸ்டூடியோவும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்புறமேலும் மாடல், ஃபோட்டோஷூட், நிறைய புது படத்தில் கமிட் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக வெப் சீரியஸ்லையும் நடிச்சிட்டு வராங்க. இந்த மாதிரி ரொம்ப பிஸியாக இருக்கிற சமந்தா புதுசாக ஒரு டைரக்டர் கூட வரத ஃபோட்டோஸை நம்ம அடிக்கடி பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அவர் தான் அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வைரலான நியூஸ் வந்துட்டுருக்கு. அதுக்கு சமந்தா வந்து எந்த விதமான ரிப்ளையும் பண்ணாத சைலண்ட்டாகவே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிவோர்ஸில் நடந்த நாக சைத்தன்யா கூட நடந்த டிவோர்ஸில் சமந்தா எந்த விதமான டிமாண்டும் பண்ணாமல் இருந்திருக்காங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸும் நமக்கு வந்திருக்குன்னு அது நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க எவ்வளோ கொடுக்க ரெடியாக இருந்தும் சமந்தா அதை வேண்டான்னு சொல்லிட்டு, நான் ஃபஸ்ட்லேருந்தே என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் ஃபஸ்ட்லேருந்து எப்படி இருந்தேன்னா, இந்த சினிமாக்குள்ளே வரும்போது நான் ஒரு துணை நடிகையாக தான் வந்தேன். அந்த மாதிரியே என் லைஃப்பை நான் ஸ்டார்ட் பண்ணிக்குவேன். என்னால் நான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாக சைத்தன்யாவோட ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு தான் அவங்க வெளியில் வந்தாங்க. அது மூலமாக தான் அவங்க தெலுங்கு மட்டும் இல்லை, அவங்க ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்களுக்கு ஒரு ஃபேம் வாங்கி கொடுத்துச்சு. ஒரு ரொம்ப லாயலான நடிகை அப்படின்னு சொல்லிட்டு சமந்தாவுக்கு ஒரு புதிய மார்க்கெட்டே கிரியேட் பண்ணி கொடுத்தது அந்த டிவோர்ஸ்க்கு அப்புறம் தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க புதிய லைஃப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சீக்கிரமே மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க வந்து நாக சைத்தன்யாவை டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேலு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருந்து நான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை விழுந்துட்டு அதுலேருந்து லேர்ன் பண்ண லெசன்ஸ்லேருந்து வந்த மனுஷன் மறுபடியும் விழமாட்டான் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமந்தா பாசிட்டிவாக ரிப்ளை பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம சேனல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.